மதுராலி யூடியூப் சேனலில் வந்து பார்த்துட்டு இருக்கீங்க. திருவானைக்காவலில் இருந்தும் மதுரையில் இருந்தும் நம்ம பகவானுடைய அருள் குழந்தை ஜெகநாதன் அவங்களும் சிவகுமார் ஐயா அவங்களும் வந்திருக்காங்க. மாதம் 2வது சனிக்கிழமை காணிமடத்தில் வந்து யோகிராம் சிவகுமார் நாமாவளி பஜன்ஸ் என்னென்னலாம் உண்டோ சுவாமி சம்பந்தமான அந்த பாடல்கள்லாம் பாடி சுவாமியை சுற்றி சுற்றி வந்து ஆடி பாடி பிரதிபடுத்திக்கிட்டு இருக்காங்க. அவங்கள தொடர்ந்து அவங்க கூட நிறைய அன்பர்கள் வரணும். அதே போல எல்லா இடங்கள்லையும் சுவாமிக்கு கோயில் எல்லாமே இருக்கு. எல்லா மக்களும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நம்ம ஆலயத்தில் போய் நாமஜபம் சொல்லி சுவாமியுடைய அருளை பெறணும். அதே போல சுவாமியே சொல்லியிருக்காரு, இந்த பிச்சைக்காரனுக்கு 2 கண்கள், அது வந்து ஒன்று திருவண்ணாமலை ஒன்று காணிமலைன்னு சொல்லியிருக்காரு. அதே போல என் உடல் தான் திருவண்ணாமலையில் இருக்கு, ஆத்மா காணிமலம் மந்திராலயத்தில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. காணிமடம் மந்திராலயத்தில் வந்து எல்லாரும் நாமஜபம் சொல்லி பரம்பொருள் யோகிராம் சிவகுமார் அருளை பெறணும். இப்போலாம் நாங்கள் பாடின நாமாவளியெல்லாம் யோகி ராம் சிவகுமார் நாமத்திற்கு பாஞ்ச சன்யமாக விளங்குகின்ற நாமரிசி தவசி பொன்காமராய சுவாமியுடைய நாமம் உயிர் மூச்சாக எல்லா இடத்துலையும் சொல்லப்பட்ட நாமம். இந்த நாமத்தை சொல்லும் போதே ஒவ்வொரு வீட்டில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாம் பகவான் தீர்த்துருக்காரு. எவ்வளவோ பிரச்சனைகள் அது வந்து இன்னைக்கு சுவாமி வந்து உடல்நிலை பாதிக்கப்பட்டு காணிமடத்தில் இருந்தாலும் அவங்க எண்ணங்கள் செயல்கள் எல்லாமே நம்ம பகவானை நோக்கி தான் படிச்சுக்கிட்டு இருக்கு. உடனே நம்ம ஜெகநாதன் ஐயாவும் சிவகுமார் அவங்களையும் கூப்பிட்டு வர சொல்லு, கொஞ்சம் நம்ம பக்கத்தில் இருந்து நாமஜபம் சொல்லுவோம் என்று உடனே அழைச்சாங்க சுவாமி. உடனே அவங்க சொன்ன மறு நிமிஷமே அவங்க வந்து சுவாமி கிட்ட வந்து இப்போ நாம சங்கீர்த்தனம்லாம் பாடிட்டு இருக்காங்க. இதே போல எல்லாரும் தேடி வரணும், சுவாமியை கொண்டாடணும், சுவாமியுடைய நாம மகிமையை எல்லா உலகத்துக்கும் கொண்டு போய் சேர்க்கணும். அதே போல சுவாமி இந்த யோகிராம் சிவகுமார் யூடியூப் சேனலை எடுத்துக்கிட்டாக்கி, மந்திராலய யூடியூப் சேனலை எடுத்துக்கிட்டாக்கி சுவாமியுடைய ஒவ்வொரு பாடல்களும் அந்த காலத்தில் ஒவ்வொரு பாட்டுக்கும் ஒவ்வொரு வரலாறே உண்டு. நிறைய வரலாறு இன்னைக்கு வர நம்ம பாத யாத்திரை பாடல்களை பாடும்போது வர வெள்ளக்கோயிலில் இருந்து ஒரு அன்பர் நாங்கள் காலையில் பேசியிருந்தோம். அவர் கேட்டிருந்தாரு, அவங்க அந்த பாத யாத்திரையுடைய அனுபவத்தை சொல்லணும்னா எண்ணற்ற அற்புதங்களை வந்து சுவாமி வந்து வாரி வழங்கியிருக்காரு. அதில் நம்ம ஜெகநாதன் ஐயா சிவகுமார் அவங்க எல்லாம் பாத யாத்திரை பகவான் அந்த மதுரையில இருந்து அதே போல திருநெல்வேலியில இருந்து எங்கெங்கெல்லாம் இருந்து நடந்து வந்தாங்களோ அந்த அனுபவங்கள்லாம் அவங்களுக்கு நிறைய உண்டு. அதே போல நம்ம குருச்சேத்திரம் மாசனத்தை எல்லாம் நிறைய நாம சங்கீர்த்தனம் வீடு வீடா போய் பண்ணியிருக்காங்க. அதே போல அவங்களுடைய குடும்பம் எல்லாம் வர்ற வரைக்கும் அவ்வளவு அருமையான அற்புதங்கள் ஆரம்ப காலத்துல இருந்து சுவாமி நிறைய பண்ணிக்கிட்டு இருக்காங்க அங்க இருந்து நடமாதில்லை. அப்போ அதில் நமக்கும் அதில் கலந்துக்கக்கூடிய ஒரு பெரிய பாக்கியங்களை பகவான் கொடுத்துருந்தாரு. அப்போ முதல் வருடம் பார்த்தீங்கன்னா அப்போ பாத யாத்திரைன்னு அப்போ தான் வர முதல் வருடம். அந்த நடைப்பயணத்தில் ஃபஸ்ட்டு நம்ம சுனில் நினச்சி தான் அந்த ஃபோட்டோவில் முன்னாடி வருவாங்க, பின்னாடி நம்ம பின்தங்கி வர்றது தான் நம்மளுடைய வழி. அப்போ நாம் சொல்லி வரும்பொழுது ஆரம்பத்தில் இளையார் பற்றி ஒக்கனாந்து தாண்டுற வரைக்கும் நம்ம கொஞ்சம் ஸ்பீடாக நடப்போம். அருப்புக்கோட்டை நெருங்கும் போது நம்ம தவக்க ஆரம்பிச்சிடுவோம். ஃபஸ்ட்டு ஏன்னா அந்த அருப்புக்கோட்டை தான் மயில்கல் நடக்கும்போது அப்போ தான் அந்த காணிமடம் மாசார் நினச்சி பின்னாடி இருந்து என்ன எனக்கு இவ்வளோ தவக்குற அப்படின்னு சொல்லுவாரு. என்ன நினச்சி ஃபஸ்ட்டாக இருந்தாங்க, 10ஆம் தடவையாக இருந்தாங்க, ரெட்டு யோகி ராம் சிவகுமார் ரெட்டியா அப்படின்றாரு. என்ன நினச்சி எட்டு ஐயா யோகி ராம் சிவகுமார் அப்படின்னு படம் போய்கிட்டு இருக்கும். 1.5 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டருக்கு மேலே போயிட்டு இருக்கும் படம். கடைசியில் தவறு வந்துட்டு இருப்போம். அப்போ அவருக்கு ஒரு காணிமடம் மாசம் கட்சி பாட்டை பாடுவார். அப்படின்னா நான் பாட்டு பாடுறேன், என் கூட பாடு, அவ்வளோதான், நீ ஒன்றுமே செய்ய வேண்டாயா அப்படின்பாரு. சரிண்ணா சரிண்ணா, என் கூடவே பாடணும், நான் உனக்காண்டி ஒவ்வொரு வழியாக பாடுவேன் அப்படின்பாரு. அப்போ தான் அவர் படித்தார். சாமி நான் இப்போ சாமி நாமம் தான் சொல்ல தெரியும், எனக்கு வேறு எதுவும் தெரியாது, பாட்டெலாம் தெரியாதுங்க. அப்போ தான் நானே வந்து மாசான சாமி கூட போயிருக்கிறேன். ஒரு 2 பாட்டு தாங்க அவரை பற்றி தெரியும் எனக்கு அப்படின்னு. அப்போ ஒவ்வொரு வழியாக என் கூட பாடியா நீ அப்படின்னு யோகிராம் சிவகுமார் சொல்லிட்டு அடிச்சாரு. நாட்டு செல்லங்கள் எல்லாம் நல்லமாய் வாழவே வரும் ஐயா, ஓ பாட்டையும் நாம் படிக்க எனக்கு நல்ல தரும் ஐயா. இந்த வரி பாடனோட எங்க இருந்தா வந்துச்சுன்னு தெரியல. அவர்கிட்ட வர்றதுக்கு யோகிராம் சூரத்குமார், எங்கள் யோகிராம் சூரத்குமார், யோகிராம் சூரத்குமார், எங்கள் யோகிராம் சூரத்குமார்.
இந்த வரி பாடி முடிச்சோடனே எங்க இருந்து சாமி என்ன செஞ்சாலும் தெரியல. அவர் கூட எடுத்து அவன் நடக்க ஆரம்பிச்சதான் கொண்டு வந்து அனுப்பப்பட்டு அவங்க சந்திரநாஜி பஸ் கேட்பாங்க, சரி ஒரு பாட்டு புதுசாக சொல்லுங்க கொஞ்சம் கூட இது பண்ணவே மாட்டார் ஜெகன். அதை உட்காந்து ஒருத்தர் படுத்துருக்கோம் அப்படின்னாக்கா அவரை படுக்க விட மாட்டேன். என்ன செய்ய இல்லையா என்ன செய்ய ஒரு நிமிஷம் ஒரே ஒரு பாட்டு படியா கொஞ்ச அப்புறம் என்ன படியும் அப்படிம்பாரு. அப்புறம் அவருக்கு மனசு கேட்காது, டக்குன்னு எந்திரிப்பார் சொன்னாங்க என்ன படியா அப்படின்பாரு. என்ன பாடுறாச்சு அப்படின்னு. அப்படியா பாத பூஜை செய்து வரோம், அது ஒரு பெரிய இதாக அது ஒரு பாட்டை ஈஸியாக வந்துருவியா. 3வது வயது வந்து தூக்கி பாடு, நாட்டு சரணம் பாடினல 3வது வயது தூக்கி பாடு, பாட்டு ஆட்டோமேட்டிக்காக வந்துருவியா அப்படின்பாரு. பாத பூஜைகள் நாங்கள் செய்து வருகிறோம், பாதுகாக்கவே நாங்கள் சொல்ல வேண்டுமோ, நாங்கள் சொல்ல வேண்டுமோ, மங்களமாக எங்களை பாதமாயே எனக்கு மோதி ராம்குமார் குருமகராஜா யோகி ராம்குமார் எனக்கு மோதி ராம்குமார் குருமகராஜா யோகி ராம்குமார். இப்படியே உரை முடிச்சு கடைசி வழியாக அவங்க இங்கே காலையில் மித்வித்யா யோகம் யாகம் எல்லாம் நடக்கும், ஆயுஷ் ஹோமம் நடக்கும்னு சொல்லிட்டு அவங்க என்ன செய்வாங்க, டக்குன்னு காலையில் கார் எடுத்துட்டு அண்ணாச்சியோட இங்கே வந்துடுவாங்க, குங்காங்க சாமி கூட சேர்ந்து இங்கே வந்து ஆயுஷ் ஹோம்லாம் அட்டன் பண்ணிட்டு வருவாங்க. அப்போ அங்கேருந்து ஒரு 15 கிலோமீட்டர் நடக்கணும். அந்த இருட்டில் 2:30 மணி 3 மணிக்கு எந்திரிச்சு நடக்கும்போது ஒரு 15 கிலோ நடந்துருவோம். அதுக்கப்புறமேல் நடக்கணுங்க. அப்போ என்னாச்சு என்ன நச்சு அப்படிங்க, ஐயோ எங்கள் எல்லைக்குள்ளே வந்துட்டியா நீ, சாமி எல்லைக்குள்ளே வந்துட்டேன், போடு அடிக்க போடு, முக்கடலும் போடு விடம் முத்தமிழும் நடனம் முதல் பாத யாத்திரையை பகவான் யோகி ராம் சொல்லுவார். அவ்வளோ சொல்றேன், அது சொல்ற என்ன இந்த வருஷம் வந்துருவியா அப்படின்னாரு. சாமி பகவான் இருக்காரு சாமி, இந்த தடவை வந்துருவாச்சு அப்படின்னு. ஏன்னா அந்த தடவை மோட்டுத்தனமா அந்த தடவை 2 மாசமா செருப்பை கல்வி போட்டுட்டு இந்த தடவை யாரும் நம்மளோட சீட்டில் விடக்கூடாது. அதே போல இந்த கும்பியா பசங்க இவங்க எல்லாருமே வருவாங்க, மாயாண்டி எல்லாருமே இதுல இருந்து ஊர்ல இருந்து. அப்போ வரும்போது என்ன இப்படி தவக்கிறேன் நான் வயசுக்கு அப்படின்பாங்க. என்னடா ரொம்ப நம்மளை இது பண்ணிட்டாங்களே சாமி, இந்த தடவை நான் நடந்துருந்தேன் சாமி, 2வது நடக்கிறேன். என்னை பார்த்து யாரெல்லாம் சிரிச்சாங்களோ என்னடா எங்களுக்கு பின்னாடி தவக்கிறாருன்னொன்னே அந்த 2வது பாதத்தில் ஃபுல்லாக ஃபோட்டோ கூடயே தான் நடக்கிறேன் நான். அவ்வளவு ஒரு அற்புதம் சாமி வந்து. நம்ம என்ன நினச்சோமோ அந்த டயத்தில் என்னுடைய சகோதரி திருமணம், என்னுடைய நான் நகைப்பட்ட தொழிலில் நான் தனியாக துவங்குற நேரம், இது எல்லாத்தையுமே சாமி எனக்கு அந்த டயத்தில் எனக்கு எல்லாமே நிறைவேற்றி கொடுத்தாங்க. அவ்வளோ பெரிய பாக்கியம் வாங்கிட்டு இந்த புனித யாத்திரை, புண்ணிய யாத்திரை அவ்வளோ பெரிய சிறப்பாக அவ்வளோ அற்புதமாக நடக்கும். இங்கே நம்ம காணிமலை 5 கிராமத்துலேருந்து இங்கே பால்குடம் வர்ற வரைக்கும் அவ்வளோ சிறப்பாக பால் அபிஷேகம் பால் குடம் எடுத்து ஆட்டம் பாட்டத்தோடு அடித்து வருவோம் இங்கே கோயில். அவ்வளோ அற்புதம் பகவானோட பெரும்பெருமை. ஆக இந்த பாத யாத்திரையோட மகிமை இன்னும் நிறைய பேருக்கு நிறைய அனுபவங்கள் உண்டு. ஏதோ அடியன்னு சொன்னதுனால இன்னைக்கு சாமி சொல்கிறாங்க, செல்குமாரன் சொன்னதுனால இல்லைங்க நம்மளோட சின்ன அனுபவத்தை சொல்கிறோம். எல்லாரும் இந்த காணிமடத்துக்கு வரணும், பகவானோட பேரை உள்ள அதுக்கு நாசமாக வரணும். எங்களுக்கும் இந்த பாருங்க, நாங்களும் பாத யாத்திரை போயிட்டு வந்தோம் தான். இப்போ கடைசியாக வந்தால் ஜெயந்திக்கு வந்தோம். வந்தோடனே நம்ம நண்பர் வந்து சொன்னார்,
ஜெகன் நானும் பல வருடங்களாக இங்கே மாதம் மாதம் வரணும்னு நினைக்கிறேன், உன்னால் வர முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. முதல் தடவைங்க நீங்கள் கூப்பிடுறீங்க, முதல் தடவை கூப்பிடுறீங்க, தடையே இல்லாமல் நம்ம 2 பேர் போயிட்டோம், சாமி நமக்கு அனுகிரகம் கொடுத்துட்டாருன்னா மாதம் மாதம் விடக்கூடாதுங்க. அவர் என்ன சொன்னார், நம்ம இருக்கிற வரைக்கும் ஜெகன் மாதம் மாதம் போகணும் ஜெகன் அப்படின்னாரு. முதல் தடவை சாமி தடை இல்லைன்னா நம்மளை கண்டிப்பாக கூப்பிடுவாங்க. அப்படி வந்துட்டார் அப்படின்னு சொன்னால் நம்ம மாதம் மாதம் கிளம்பிடலாம் அப்படின்னா, இது வரைக்கும் எங்களுக்கு குடும்பத்துலேயும் சரி வெளியேயும் சரி, நாங்கள் வீட்டில் இப்போ என்ன அவங்களே இப்போ ரெக்கார்ட் ஆகிட்டாங்க. முதல் வாரம் முடிஞ்சு 2வது வாரம் என்னங்க இந்த வாரம் சனி ஞாயிறு நீங்கள் தங்கி வந்துருக்கீங்களே அப்படிமா. என் பொண்ணு அதை விட, அப்பா இந்த வாரம் சனி ஞாயிறு வீட்டில் இருக்க மாட்டீங்க, குருநாதரை பார்க்க போகிறேன்னு டைமில் ஓடிட்டீங்க. அப்போ பகவான் அந்த இடத்துல அந்த அளவுக்கு அவங்க மனசில் போய் நம்ம கோயிலுக்கு போகிறாங்க, வீட்டுக்கார போகிறாங்க, நம்ம அப்பா போகிறாங்க அப்படிங்கிற அந்த எண்ணத்தை கொடுத்து மாதம் மாதம் ஆச்சுன்னா நம்மளை விட அவங்க ப்ரிப்பேர் ஆகிறாங்க வீட்டில். ரைட்டு, ஓகே, சந்தோஷம். பையில் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு 2 நாள் நல்லா போய் சாமி தரிசனம் பண்ணிட்டு வாங்க. நீங்களும் நல்லா இருக்கணும், நம்மளும் நல்லா இருக்கணும், நம்ம குடும்பத்தை சேர்ந்தவங்க எல்லாரும் நல்லா இருக்கணும், ப்ரேயர் பண்ணுங்க, எல்லாருக்கும் நல்ல எண்ணம் சொல்லி செயலை கொடுங்க. பகவான் வந்து அந்த நாமத்தை சொல்ல சொல்லி மனசார வேண்டிட்டு வாங்க. அப்படி அனுப்புகிற அளவுக்கு நீங்கள் பகவான் நம்மளை வந்து வழிபட்டுருக்காரு. ஆக எவ்வளோ பெரிய பாக்கியம். எல்லோரும் நம்ம காணிக்குளத்துக்கு வரணும், பகவானோட பேர் வரணும், ஒரு லாபம் சொல்லி நான் வேண்டிக்கிறேன். அதே போல் சிவகுமார் ஐயா வந்து அவங்களும் பாத யாத்திரையில் வந்து நிறைய அனுபவங்களை பெற்றிருக்காங்க. அதே போல் அவங்களுடைய அனுபவத்தை பாத யாத்திரை வரும்போது வீட்டில் வந்து பொருளாதார பிரச்சனை இருந்துச்சு. அப்போ நான் குடிச்சத்தில் போய் கட்டலை. அப்போ வாசான சாமிகிட்ட வந்து சொல்கிறேன், இந்த மாதிரி சாமி பொருளாதாரத்தில் மிகவே முடியலைன்னு. அவங்க சொல்கிறாங்க, இது பாத யாத்திரை போவோம், இது வந்து பாத யாத்திரையே வந்து பிரார்த்தனை பாத யாத்திரை அப்படின்னு சொல்லுவாங்க, நீங்கள் வாங்க சிவா கூப்பிட்டாங்க. அப்போ போகும்போது ஜெகன் மாதிரி நான் முழுதாக அடங்கலை, இருந்தாலும் ஒரு வசவப்புறம் வரைக்கும் தான் நடந்தேன். அதுக்கப்புறம் நடக்க முடியல. அதுக்கப்புறம் கார்லேயே தான் வந்தேன். ஏன்னா நான் செருப்பை கழட்டலை, அதனால் ரொம்ப அவதி பண்ணிட்டேன். அப்புறம் 2வது வருஷம் வரும்போது முழுசும் 10 நாள் முழுசாக நடந்தோம். இன்றைக்கி வந்து 3 நாள் நடக்கிறோம், அன்றைக்கி வந்து 10 நாள் லீவ் போட்டு 10 நாள் நடக்கும். நடக்கும்போது ஒரு ஆனந்தமாக இருந்துச்சு. எனக்கு பிரார்த்தனைங்கிறது பெருசாக இல்லை, ஆனால் என் குழந்தைகள்லாம் பெரிய ஆளாக்கணும், அவங்களை வளர்த்து ஆளாக்கணும், அவங்க வாழ்க்கையில் நல்ல சீர் சிறப்பாக இருக்கும்னு சொல்லி அதை மனசில் வேண்டி இன்னைக்கு வரைக்கும் அந்த பிரார்த்தனை ஒன்றே நம்ம நினைச்சு வந்துட்டு இருக்கோம். நாங்கள் முதல்ல மாதம் நினச்சி சாமி வரும்போது அவங்க கூட தான் வந்துட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் பொன்காவ சாமிகிட்ட வந்து ஐக்கியமானவங்க அவங்க நிறைய எவ்வளோ பெரிய பிரார்த்தனை அதாவது நிறைவேற்றுவாங்க. சாமி நீங்கள் வாங்க, தொடர்ந்து வாங்க சொன்னாங்க. தொடர்ந்து ஒவ்வொரு சமயம் வரும்போது வருஷம் பாத யாத்திரைக்கு வரும்போது சொல்லுவாங்க, நீங்கள் ஏன் மாதம் வரக்கூடாது, இந்த பாத யாத்திரை முடிச்சு அடுத்த பாத யாத்திரைக்கு தான் வரீங்க, இடையில நீங்கள் வாங்கன்னு சொல்லுவாங்க. அப்போ நாங்கள் முயற்சி பண்ணுறோன்னு சொல்லிகிட்டே இருந்தேன். அது இன்றைக்கு வரைக்கும் இல்லாமல் இருந்துச்சு. இந்த வருஷம் வந்து இல்லை சாமி, இது சங்கல்பமாக இருந்துச்சு, நாங்கள் மாதம் வருவோம், வந்து இந்த காளிமண்டலத்தில் வந்து பகவான் ஆராதனை பண்ணுவோம், அவங்க ஆனந்தப்படுத்துவோம்னு சொல்லி நாங்கள் வந்துட்டு இருக்கோம். இப்போ குருச்சேத்திரத்துலேயும் திருவண்ணாமலையும் நாங்கள் போகும்போது அதிகமாக பெருசு ஒரு ஆனந்தம் எந்த அளவுக்கு இருக்குமோ திருவண்ணாமலையில், அந்த மாதிரி காளிமண்டலத்தில் வந்து ஆனந்தமாக நாங்கள் பிரச்சாரம் பண்ணுறோம். 1. 2வது, நம்ம ஒரு பெரிய விழாவாக இருக்கும்போது கூட்டமாக இருக்கும்போது சாமியை ஒரு தடவை 2 தடவை வளம் வந்து நிற்கும் போது தான் கிடைக்கும். ஆனால் இன்னைக்கு வந்து 108 தடவை சுற்றி வரும்போது அந்த கிடைக்கிற ஆனந்தமே வேற, அவ்வளோ ஆனந்தமாக இருக்கு. இன்னைக்கு காலையில் வந்தேன், சாமியை நான் மனசில் பிரார்த்தனை 108 தடவை சுற்றினா பகவான் முகத்தில் அவ்வளோ ஒரு ஆனந்தம். சரி, நம்ம வஸ்திரம் எடுத்து போடணும்னு ஆசைப்பட்டேன். என் மகளுக்கு கல்யாணம் அப்படியே வஸ்திரம் எடுத்து போடணும்னு அந்த வஸ்திரத்தை பார்த்தா இன்னும் ராஜ அலங்காரத்தோடு இருந்தாங்க. அதனால் எங்களுடைய பிரார்த்தனையை பாத யாத்திரை அனுபவங்களை காட்டும். நீங்கள் புதுசாக வர்றவங்க உங்களோட மனசில் 1008 கேள்வியோடு இருப்பீங்க. நீங்களாம் பிரார்த்தனையோடு வந்து வந்தீங்கன்னா அதோட அனுபவங்கள் உங்களுக்கு மிக பெருசாக இருக்கும். ஏன்னா காணிமடம் அப்படிங்கிறது வந்து, ஏன்னா பகவான் இத்தனை கோயில்கள் தமிழ்நாட்டில் இருக்குது, ஆனால் பாத யாத்திரைன்னு ஒரு அனுமதி கொடுத்தது காணிமடத்துக்கு மட்டும்தான். அது எப்படி, இங்கேருந்து மதுரைக்கு எங்களை வந்து நம்ம எப்போவுமே பாத யாத்திரை வந்தோம்னா மதுரையிலேருந்து வரணும்னா காணிமடத்துக்கு வரணும், அதான் முறை. ஆனால் வந்து இங்கேருந்து காணிமடத்துலேருந்து அங்கே வந்து பஜன் பண்ணி அங்கேருந்து இங்கே அழைச்சிட்டு வராங்க. நாங்கள் தொடர்ச்சியாக மதுரையிலேருந்து 10 நாளும் எங்கள் கூடையே வருவாங்க. கூடையே வந்து
கடைசி பாத யாத்திரை முடிஞ்சு நான் சாமி தரிசனம் முடிஞ்சு பாலாபிஷேகம் முடிஞ்சு அலங்காரம் முடிஞ்சு பார்த்துட்டு சாமிகிட்ட பொன்னியாம சாமிகிட்ட வந்து பிரசாதத்தோட வீட்டுக்கு போகும்போது ஆனந்தமாக இருக்கும். அதனால் நீங்கள் எங்கள் அனுபவங்களை காட்டணும். நீங்கள் உள்ளே வாங்க. எவ்வளோ பெரிய பிரார்த்தனை இருந்தாலும் சரி, உங்களோட மனசில் அது பேராசை சொல்லுவாங்க, அது பேராசையாகவே இருந்தாலும் உள்ளே வாங்க. கண்டிப்பாக நிறைவேறும். நிறைவேறினதுக்கப்புறம் நீங்கள் பல பேருக்கு சொல்லுவீங்க. ஜெய் ராம.